ப்ளூ ஸ்கை டிவியின் கதை நேரம். இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதையோட தலைப்பு கருப்பு மை காதல் கல்யாணம். வாங்க கதைக்குள்ள போலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். கருப்பு மை காதல் கல்யாணம். 1980களில் ஒரு சிறிய நகரத்தில் சிவராமனின் சிறிய அச்சகம் இயங்கிக் கொண்டிருந்தது. திருமண அழைப்பிதழ்கள், காதுகுத்து பத்திரிகைகள், புதுமனை புகுவிழா அழைப்புகள் என அனைத்தையும் அச்சிடும் அந்த அச்சகத்தில் தண்டபாணி சிவராமனுக்கு உதவியாளராக வேலை செய்து வந்தார். அவருக்கு என்று சொந்த பந்தம் எதுவும் இல்லை. அதே அச்சகத்தில் கூட்டிப் பெருக்கும் வேலை செய்யும் காயத்ரிக்கும் இதே நிலைதான். இருவருக்கும் திருமணமாகவில்லை. சின்ன சின்ன சண்டைகளோடு ஆரம்பித்த தண்டபாணிக்கும் காயத்ரிக்கும் இடையேயான உறவு நாளடைவில் மென்மையான காதலாக மாறியது. சிவராமனுக்கு காயத்ரியை ஒரு தடவையாவது அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட நாட்களாகவே இருந்தது. சிவராமன் தவறான எண்ணத்துடன் அணுகினாலும் காயத்ரி அதற்கு ஒருபோதும் இடமளிக்கவில்லை. இது அவர்களின் காதலுக்கு மேலும் ஒரு காரணமாக அமைந்தது. தண்டபாணியும் காயத்ரியும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தார்கள். தங்கள் காதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்து சிவராமனுக்கு தெரியாமல் ஒரு இரகசியமான காரியம் செய்தார்கள். தங்கள் திருமணத்திற்காக கருப்பு மையினால் 2 அழைப்பிதழ்களை அச்சிட்டனர். ஒன்றை காயத்ரிக்கு தண்டபாணியும் மற்றொன்றை தண்டபாணிக்கு காயத்ரியும் பரிமாறிக்கொண்டனர். அந்த அழைப்பிதழ்கள் வெறும் காகித துண்டுகள் அல்ல. அவை ஒவ்வொருக்கொருவர் அளித்த வாழ்நாள் முழுவதும் ஒன்றிணைந்து வாழப்போகும் காதல் வாழ்க்கையின் உறுதிமொழி பத்திரங்கள். காயத்ரியும் தண்டபாணியும் தங்களுக்குள் கருப்பு மை அழைப்பிதழ்களை பரிமாறிக்கொண்ட பிறகு அச்சகத்தில் ஒருவித அமைதியான பதற்றம் நிலவியது. அவர்களின் காதல் ரகசியம் அச்சகத்தில் பழைய சுவர்களுக்குள்ளேயே ஒரு புதிய ஒளியை பாய்ச்சியது. சிவராமன் வழக்கம் போல தனது வேலைகளில் மும்முரமாக இருந்தாலும் அவ்வப்போது தண்டபாணியையும் காயத்ரியையும் கூர்ந்து கவனித்தார். அவர்களின் கண்களில் தென்பட்ட புதிய பிரகாசமும் சிறு புன்னகைகளும் அவருக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. ஆனாலும் அவர் தன் எண்ணத்தை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஒரு நாள் இரவு அச்சகம் மூடப்படும் நேரத்தில் தண்டபாணி மெதுவாக சிவராமனை அணுகினான். ஐயா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தான். சிவராமன் தனது கண்ணாடியை சரி செய்தபடி, என்ன தண்டபாணி, சொல்லு என்றார். தண்டபாணி காயத்ரியை பார்த்தான். அவள் தலையசைத்தாள். நானும் காயத்ரியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஐயா என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான். சிவராமன் சற்று நேரம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவரது முகம் மெல்ல மாறியது. தண்டபாணிக்கும் காயத்ரிக்கும் உள்ள உறவு முறை அவருக்கு தெரியும். அவர்களின் நிலையும் அவருக்கு புரியும். அவர் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த எண்ணம் இப்போது தகர்ந்ததை உணர்ந்தார். அப்படியா, சரி என்று மட்டும் சுருக்கமாக கூறிவிட்டு தனது வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார். அவர்களின் திருமணச் செய்தி அவர்களிடம் எந்த பெரிய சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது போல காட்டிக்கொண்டார். ஆனால் அவரது மனதில் ஒருவித வெற்றுணர்வும் ஏமாற்றமும் குடிக்கொண்டிருந்தது. தண்டபாணியும் காயத்ரியும் சிவராமனின் மௌனமான சம்மதத்தை ஒரு சவாலாகவே எடுத்துக்கொண்டனர். அவர்கள் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அச்சகத்தில் யாருக்கும் தெரியாமல் அச்சிட்ட அந்த 2 அழைப்பிதழ்கள் அவர்களின் திருமணத்திற்கான சான்றாக இருந்தது. திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன் தண்டபாணி சிவராமனிடம், ஐயா, எங்க கல்யாணத்தை நீங்க வந்து நடத்தி வைக்கணும். நீங்க இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் என்று உறுதியாக சொன்னான்.
சிவராமன் சற்று நேரம் யோசித்தார். காயத்ரியின் கண்கள் நம்பிக்கையுடன் அவரை பார்த்தன. அவர் மனதில் இருந்த கசப்பு மெல்ல மெல்ல நீங்கியது. இந்த இருவரும் தங்கள் வாழ்க்கையை தாங்களே அமைத்துக் கொள்ளும் தைரியத்தை பார்க்கும்போது ஒருவித பெருமிதம் ஏற்பட்டது. சரிடா, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறு புன்னகையை உதிர்த்தார். அது உண்மையான மனம் நிறைந்த புன்னகையாக இருந்தது. திருமணம் எளிமையாக ஒரு சிறிய கோயிலில் நடைபெற்றது. சிவராமன் முன்னின்று அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்போதுதான் தண்டபாணிக்கும் காயத்ரிக்கும் புரிந்தது சிவராமன் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று. திருமணத்திற்கு பிறகு தண்டபாணியும் காயத்ரியும் அதே அச்சகத்தில் தங்கள் பணியை தொடர்ந்தனர். இப்போது அவர்கள் வெறும் உதவியாளர்களாக அல்லாமல் அச்சகத்தின் அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கையாக இருந்தனர். சிவராமன் அவர்களை வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தினார். அச்சகம் முன்பு வெறும் அச்சுப்பணிகளை செய்த ஒரு இடமாக இல்லாமல் அன்புக்கும் நம்பிக்கைகளுக்கும் புதிய ஆரம்பங்களுக்கும் சாட்சியாக மாறியது. அந்த கருப்பு மை அழைப்பிதழ்கள் வெறும் காகித துண்டுகளாக இல்லாமல் தண்டபாணிக்கும் காயத்ரிக்கும் இடையிலான பிரியத்திற்கும் சிவராமன் அவர்களுக்கு அளித்த புதிய வாழ்க்கைக்கும் அடையாளமாக நிலைத்து நின்றது. அச்சகம் வெறும் கட்டிடமாக இல்லாமல் ஒரு குடும்பத்தின் கதையாக மாறியது. நன்றி. ப்ளூ ஸ்கை கதைகளில் இன்று கருப்பு மை காதல் கல்யாணம் சிறுகதை.